பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸோட டிஜிட்டல் கலோரிமீட்டர் ஒன்று இருக்குது. ஸோ இந்த கலோரிமீட்டரில் பார்த்தீங்கன்னா பவர் கார்டு இன்சர்ட் பண்ணியாச்சு, பவர் ஆன் பண்ணியாச்சு. ஆன் பண்ணோன்னே எப்படி வரும். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் எப்பவுமே செக் பண்ணணும்னு நினைக்கும் போது என்ன சாம்பிளில் என்ன வேவ் லென்த்தில் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்கிறத ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிக்கணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 400 நானோமீட்டர், 420, 470, 500, 530, 630, 660, 700. ஸோ இத்தனை வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ இது ஒவ்வொரு ஃபில்டர் இருக்கும். அதோட மேக்ஸிமம் ரேஞ்ச் எது வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு போட்டுருக்காங்க. ஸோ இப்போ 400 அப்படின்னா 410 நியர்பை, தென் யூவி ரீஜியன் 420க்கு 410 to 450, 470க்கு 450 to 480. ஸோ இது போல் ஒவ்வொரு ஃபில்டருக்கும் உங்களுக்கு அதனோட ரேஞ்சு இது வெளில இருக்கிற வேவ் லென்த்துக்கு இந்த ஒரு ஃபில்டர் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் பார்த்திங்கன்னா இது ஆன் ஆஃப் பட்டன். ஸோ இது புஷ் பட்டன் மாடல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ சிங்கிள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் ஆன் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இனிஷியலாக சாம்பிள் வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கிளாஸ் கீவர்ட் இருக்கும், ஒரு டெஸ்ட் டியூப் மாடல்லே இருக்கும். இந்த டெஸ்ட் டியூப்பில் பார்த்தீங்கன்னா அந்த கலோரிமீட்டருக்கு டர்பியோமீட்டருக்கு ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மார்ஜின் கொடுத்துருப்பாங்க, ஒரு சின்ன மார்க்கிங் மாதிரி. அதே போல் இன்ஸ்ட்ருமெண்ட்லேயும் ஒரு சின்ன மார்க்கிங்கோ இல்லாட்டி சம்திங் இது மாதிரி ஒரு ஸ்லாட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி டெஸ்ட் டியூப்பில் கிட்டத்தட்ட ஒரு 70 to 75% சாம்பிள் எடுத்துக்கணும். இதில் மெயினாக ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ஃபஸ்ட்டு 0 செட் பண்ணணும். ஸோ அதுக்கு அப்சர்வன்ஸ் 0 பண்ணணும், இல்லாட்டி டிரான்ஸ்மிட்டன்ஸை 100% ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இந்த மாடலில் பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாகவே உங்களுக்கு வந்து அப்சர்வன்ஸ் ரீடிங் தான் இவங்க டேரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம டிஸ்லோட்டரை ப்ளேஸ் பண்ணி அப்சர்வன்ஸை 0ன்னு செட் பண்ணிடுவோம். ஸோ இது போல் ஒர்க் பண்ணும்போது ஒரு கிளாத்தில் வச்சு இந்த யூனிட்டை தொடச்சிட்டு தான் வைக்கணும். நான் உங்களுக்கு 1 ஹேண்டில் ஆப்ரேட் பண்ணுறதுனால அப்படியே வைக்கிறேன். ஸோ இதனோட கிளாஸ் டியூப்பில் இருக்கிற மார்ஜினும் இந்த மார்ஜினும் சேமாக மேட்ச் ஆகணும். ஸோ இப்போ வந்து நான் 470க்கு தான் இவங்க யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ நான் 470 வச்சுட்டேன். டிஸ்லோட்டர் ஃபில் பண்ண கீவர்ட் உள்ள வச்சுருக்கேன். இப்போ இன்ஸ்ட்ருமெண்ட் பார்த்தீங்கன்னா -0.02ன்னு காமிக்குது. இப்போ இந்த அட்ஜஸ்ட் 00ன்னு இருக்குங்களா, இந்த கண்ட்ரோலர் யூஸ் பண்ணி 00ன்னு செட் பண்ணணும். அவ்வளோதான். ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை பொறுத்தவரை இது ஒரே செட்டிங் மட்டும்தான். டிஸ்பிளே வாட்டர் இல்லாட்டி ரெஃபரன்ஸாக நீங்கள் என்ன சால்வெண்ட்டை யூஸ் பண்ணிங்களோ அந்த சால்வெண்ட்டை ப்ளேஸ் பண்ணி டிஸ்பிளே 0ன்னு செட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்தாப்புல இந்த சாம்பிள் கீவர்ட் டிஸ்பிளே வாட்டர் ஃபில் பண்ண கீவர்ட் எடுத்துகிட்டு வேறு சாம்பிள் கீவர்ட்டை உள்ளே வச்சுட்டிங்கன்னா டேரெக்டாக இந்த இடத்துல ரீடிங் வரும் உங்களுக்கு. ஸோ இதில் என்ன பாசிபிலிட்டிஸ் எரர் வர வாய்ப்பு இருக்குன்னா, இந்த மார்ஜினை வந்து நீங்கள் வேறு டைரெக்ஷன் வச்சிங்க அப்படின்னா ஸோ இது போல் எரர் வரும். ஸோ அதனால் எப்போவுமே வந்து ஒரு பொசிஷனில் வச்சு 0 செட் பண்ணிங்கன்னா அதே பொசிஷனில் அடுத்த டைமும் எவ்ரி கீவர்ட் வைக்கும்போது அதே போல் பொசிஷன் வைங்க. ஸோ அப்போ தான் இந்த மைனர் எரர் வராமல் இருக்கும். ஓகேவா? தேங்க்யூ.